அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இளைஞரை துள்ளத் துடிக்க வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை தான் இந்த காணொளியில் தெள்ளத் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த கொலை தான் திருநெல்வேலியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மிகப்பெரிய செய்தியாகவும் இருக்கிறது. கொலையின் பின்னணி என்ன? ஏன் நீதிமன்ற வாசலிலேயே இந்த கொலை நடந்தது? காவல்துறைகள் ஏன் தடுக்கவில்லை என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது சென்னை நீதிமன்றமும் மதுரை நீதிமன்றமும். ஆம், இந்த கொலையின் பின்னணி என்ன? ஏன் காவல்துறை இதை தடுக்கவில்லை என்றுதான் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். ஆம், திருநெல்வேலி மாவட்டம் நீதிமன்றம் என்றைக்குமே பரபரப்பாக இருக்கும். நேற்று காலை 10 மணியிலிருந்து 11 மணி அளவில் நீதிமன்ற வளாகத்தில் திருநெல்வேலி கீழநாத்தம் என்ற ஊரில் சேர்ந்த மாயாண்டி என்ற ஒரு இளைஞர் ஒரு வழக்கு விஷயமாக நீதிமன்ற வாசலில் வந்திருக்கிறார். அப்போது மாயாண்டியை நோக்கி 2 நபர்கள் கத்தியை தூக்கி கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள். அந்த நேரம் பயந்த மாயாண்டி தொடர்ச்சியாக நீதிமன்ற வளாகத்தில் அருகேவே தப்பித்து ஓடியிருக்கிறார். அப்போது அந்த 2 நபர்களும் மாயாண்டியை துரத்தி வெட்ட போயிருக்கிறார்கள். மாயாண்டி ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இடதுபுறமும் வலதுபுறமும் 20 போலீஸாக 40 காவல்துறைகள் இருந்திருக்கிறார்கள். அதில் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, எஸ்பி என பல காவல்துறை அதிகாரிகளும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள். நீதிமன்ற வாசலில் நீதிபதிக்கும் வழக்காடும் வழக்கறிஞர்களுக்கும் வழக்கு சம்பந்தமாக வருபவர்கள் உறவினர்களுக்கும் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்புக்காக குறைஞ்சபட்சம் 20 காவல்துறைக்கு மேலாக இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. மாயாண்டி ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இடதுபுறமும் வலதுபுறமும் 20 போலீஸாக 40 காவல்துறைகள் இருந்திருக்கிறார்கள். காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பட்ட பகலில் ஒரு இளைஞனை வெட்டி சரிக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டு ஒரு கூச்சலும் போடவில்லை, ஒரு பாதுகாப்பும் கொடுக்கவில்லை. இதில் என்ன சட்ட ஒழுங்கு இருக்கிறது? இதில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? அங்கே உள்ள நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதில் ஒரு வழக்கறிஞர் கேட்கிறாரே, காவல்துறைகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, நாங்கள் தான் ஓடி பிடிக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு காவல்துறைகள், மக்களுக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு காவல்துறைகள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறார்களே. இன்றைக்கு என்ன ஆனது தமிழ்நாடு காவல்துறை? தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அந்த வழக்கறிஞர்களின் ஒரு நபரான கார்த்திக் என்பவர் அந்த கொலைக்காரர்களை துரத்துகிறார். துரத்தி சென்று சத்தம் எழுப்பி ஒரு கொலைக்காரனை காலை எட்டி பிடிக்கிறார். பிடித்து அந்த கொலைக்காரனை தப்பிக்க விடாமல் அவர் 2 கைகளால் தூக்கி பிடித்து கொண்டார். பிடித்து காவல்துறை இடத்தில் ஒப்படைக்கிறார். ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இவர்களை பிடித்து கொடுப்பது எங்கள் வேலை இல்லை, இருந்தாலும் இந்த கொலைகாரர் மத்தியில் எங்கள் உயிரை துச்சமாக நினைத்து நாங்கள் காப்பாற்றுகிறோம். ஏன் இந்த காவல்துறைகள் பார்த்து கொண்டிருக்கிறது? ஒரு சத்தம் கூட எழுப்பவில்லை, ஒரு கூச்சல் கூட போடவில்லை. ஆனால் நாங்கள் தான் கூச்சல் போடுகிறோம், சத்தம் போட்டோம், துரத்தி பிடிக்கிறோம். ஆனால் ஏன் இந்த காவல்துறைகள் எந்த ஒரு செயலும் செய்யவில்லை என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், இங்கே உள்ள டிஎஸ்பியிலிருந்து எஸ்பியிலிருந்து அனைத்து பேரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் இம்மாதிரி படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொலைகளை கண்டும் காணாமல் இவர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த காவல்துறைகளை கூண்டோடு இடமாற்றம் வேண்டும். புதிய காவல்துறைகளை இந்த திருநெல்வேலியில் அமைக்க வேண்டும் என்று கார்த்திக் என்கிற வழக்கறிஞரும் அன்றைக்கு கூடிய ஒரு 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் குட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 30-35 போலீஸ் நிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க. மிகப்பெரிய கொடுமை. போலீஸாலேயே தடுக்க முடியல, பப்ளிக் எப்படி வருவான்? வழக்கறிஞர்களாகிய நாங்க 2 பேர் பிடிச்சு கொடுக்குறோம். போலீஸ் வாங்க, வேரிஸ் ஒரு வெப்பனை கொண்டுட்டு வாங்க, கன் எடுத்துட்டு வாங்க. எல்லா போலீஸும் சடனா ஸ்டன் ஆகி நிக்காங்க, யாருமே வரல. பப்ளிக்ல ஒருத்தனை வெட்டிட்டு 4 பேரு அசால்ட்டா போறான். இந்த சமுதாயம் என்ன செஞ்சிரும், இந்த காவல்துறை என்ன செஞ்சிரும், இந்த சாமானிய மக்கள் என்ன செஞ்சிரும் சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நாளைக்கு ஒரு பப்ளிக்கு ஒரு குடும்பத்தோட அவன் எப்படி வெளியே போவான்? நல்லவனா கட்டுவா? அதெல்லாம் அப்பாற்பட்டு இவ்வளவு பேசுகிற தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பேசுகிற காவல்துறை அதிகாரிகள் என்னவாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொலைகாரனாக இருக்கட்டும், கொள்ளைக்காரனாக இருக்கட்டும், போவது ஒரு உயிரல்லவா? என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? மான சுட்டா ஜெயில போடுறாங்க, மனுஷனை சுட்டா பெயில விடுறாங்க. எங்க போகுது என் நாடு? எங்க போகுது?
வெவ்வேறு நாட்டிலிருந்து பறந்து வர பறவைகள் பயந்து ஓடிடக்கூடாதுன்னு பட்டாசு வெடிக்காம தீபாவளி கொண்டாடாம எத்தனையோ கிராமம் இருக்கு என் தேசத்துல. அப்ப எப்படி தெருவுக்கு குண்டு வெடிக்குது? ஏன் வைக்கலாம்? அதை தடுத்து நிறுத்திருக்கலாமே. ஏன் அந்த இடத்தில் ஒரு அமைச்சராக இருந்திருந்தால் நீங்கள் விட்டு இருப்பீர்களா? அந்த இடத்தில் ஒரு எம்பியாக இருந்திருந்தால் காவல்துறை இப்படி கொல்ல விட்டு வேடிக்கை பார்த்திருக்குமா? அந்த இடத்தில் ஒரு முதலமைச்சர் வந்திருந்தால் என்னென்ன பாதுகாப்பு கொடுத்திருப்பீர்கள்? இப்படி வேடிக்கை பார்த்திருப்பீர்களா? இதுதான் காவல்துறையின் லட்சணமா? இதுதான் தமிழ்நாட்டு அரசின் கட்டமைப்பா? தொடர்ச்சியாக மக்களுக்கு பயமும் அச்சுறுத்தலும் இதுபோல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் மட்டும் 127 கொலை வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்த காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. ஒரு 6 மாதத்துக்கு முன்பு தான் மக்களால் பிரபலமாக பேசப்பட்ட தீபக் ராஜா என்கிறவர் அந்த இடத்தில் தான் திருநெல்வேலியில் அந்த நீதிமன்றத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தான் இவர் கொல்லப்பட்ட இடத்தில் 1 கிலோமீட்டரில் தான் 6 மாதத்துக்கு முன்பு தீபக் ராஜாவை இதேபோல் கொலைகாரர்கள் வெட்டி கொண்டார்கள். மீண்டும் 6 மாதம் கூட ஆகவில்லை, இதே மாதிரி வெட்டி கொள்கிறார்கள். அடுத்தது எங்கு நடக்கும், திருநெல்வேலி என்ன ஆகப்போகுது என்று மக்களுக்கு பயமும் தூக்கமும் கலைந்திருக்கிறது. ஆனாலும் சிறப்பான முறையில் அதிகாரம் செய்கிறோம், சிறப்பான கட்டமைப்பு வைத்திருக்கிறோம் காவல்துறையில் என்று வாய்க்கிளிய பேசி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி கொலை செய்வர்களை கொண்டாடி கொண்டு வருகிறது ஒரு இளைஞர் கூட்டங்கள். ஒரு அருவாளை கையில் வைத்துக்கொண்டு மீசை முறுக்கி கொண்டு சாதி பெயரை சொல்லிக்கொண்டு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் தொடர்ச்சியாக இன்ஸ்டாவில் பதிவிட்டு வருகிறார்கள். இனிவரும் காலங்களில் ஒரு குற்ற சமூகம் உருவாகி கொண்டு வருகிறதே, இவர்களை இந்த காவல்துறை இந்த அதிகாரம் தட்டி கேட்கிறதா? இதையும் தாண்டி அவர்கள் கேட்கிறார்கள், செத்தவர் எந்த ஜாதி, வெட்டினது எந்த ஜாதி, இவனா அவனா, எந்த ஜாதியா இருந்தா என்ன, போனது ஒரு உயிர் எல்லாத்துக்கும் ஒன்று தான். சாதி பெருமை பேசிக்கொண்டு இவனை விட்டு அவனை விட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இவனெல்லாம் பிடிச்சி தூக்கி போடாமல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்ற பின்னணிகளும் ஊழல்களையும் எடுத்து பேசும் யூடியூப்பர்களையும் கைது செய்து அவர்கள் கையை உடைப்பது, காலை உடைப்பது, கொலை மிரட்டல் விடுவது தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு கொலை மிரட்டலும் இதேபோல் ஒரு சாதி பெருமையும் இதேபோல் ஒரு ரவுடிசமும் தமிழ்நாடு அரசு கண்டிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று இந்த காணொலியில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.